வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்டில் ஒரு மேஜர் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அதாவது இந்த ரெண்டு ரெக்ரூட்மெண்ட்டுமே இது வரைக்கும் ரயில்வே போர்டு மூலமாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இனிமேல் வந்து எஸ்எஸ்சி மூலமாக, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலமாக தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கக்கூடிய நியூஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. அவ்வளோதான் வந்துருந்துச்சே தவிர அதில் வேறு எதுவும் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறது வந்து தெரியாமல் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ அதையுமே வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ மேஜர் சேஞ்சஸ் நிறையாவே கொண்டு வந்திருக்காங்க. எலிஜிபிலிட்டியிலேருந்து செலெக்ஷன் ப்ராசஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டரும் சரி, கான்ஸ்டபிளும் சரி, எஸ்எஸ்சியிலேருந்து தான் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அதுவும் எஸ்எஸ்சி ஜிடியோட சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டரோட சேர்ந்து வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் இவங்க சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னால் இருந்த ரூல் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ரூல் 1987 அப்படிங்கிறது தான். இப்போவும் அதே ரூல் தான். பட் அந்த ரூலில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணலை, பட் மேஜரான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன பாயிண்ட் சேஞ்ச் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் ஹைட்டு சேஞ்ச் ஆகிருக்குது, செஸ்ட்டில் பெருசாக சேஞ்ச் இல்லை, ஏஜ் லிமிட்டில் ஒரு மேஜர் சேஞ்ச் இருக்குது, செலெக்ஷன் ப்ரொசீஜர்லேயுமே சேஞ்ச் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் மெடிக்கல்லையுமே வந்து சேஞ்ச் இருக்குது. ஓகே, ஸோ என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 165 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். ஆனால் இப்போ வந்து 170 சென்டிமீட்டர்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எஸ்டி கேண்டிடேட் இது வரைக்கும் 160 இருந்தால் போதும் மேலில். ஓகே, இப்போ மேல் எஸ்டி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 162.5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குது மேலே பொறுத்த வரைக்கும். ஃபீமேலுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. ஃபீமேலுக்கு 157 இருந்தது, இப்போ 157 தான். எஸ்டிக்கு 152 இருந்தது, இப்போ 150 குறைஞ்சிருச்சு. நீங்கள் அந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் சிஏபிஎஃப் ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ரூலே நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷனே ஃபீமேலுக்கு எடுத்துக்கலாம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஃபீமேலுக்கு இதுதான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ ஃபீமேலுக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை ஹைட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் மேல் கேண்டிடேட் இதில் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுவீங்க. நிறைய பேர் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டாலே நானே வந்து நீங்கள் ஆர்பிஎஃப்க்கு படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். இந்த மாதிரி யூனிஃபார்ம் ஃபோர்ஸுக்கு தான் நான் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஆனால் இப்போ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஹைட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து செஸ்ட்டு வந்து ஃபீமேலுக்கு மெஷர் பண்ண மாட்டாங்க, மேலுக்கு மட்டும்தான் மெஷர் பண்ணுவாங்க. செஸ்ட்டில் எந்த சேஞ்சுமே இல்லை, பெருசாக சேஞ்ச் கிடையாது. ஓகே, இதுக்கு முன்னால் 80 மினிமம் இருக்கணும், 85 வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகணும். அது இப்போ அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கும் சேம் தான் அப்படிங்கிறப்போ அதே தான் இங்கே மெயின்டைன் ஆகுது. எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 76.2 எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப 81.2 இருக்கணும்னு இதுக்கு முன்னால் சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 76, 81 இருந்தால் போதும். ஸோ கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பிரச்சனை இல்லை நிறைய பேருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நேம் வந்து அந்த ரூலில் இருந்த கான்ஸ்டபிள் அப்படிங்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு பதிலாக கான்ஸ்டபிள் அதர் தன் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லி மாற்றிருக்காங்க. இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நீங்கள் கண்டுக்க வேண்டாம், இந்த பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கவே வேண்டாம். ஸோ மெயின் பாயிண்ட் எல்லாமே அடுத்து தான் வருது. அதர் தன் எக்ஸிக்யூட்டிவ் கேடருங்கிறது உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, எல்லாரும் டார்கெட் பண்ணுறது எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு தான். இப்போ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கான்ஸ்டபிளுக்கு 18லேருந்து 25 இருந்தது, 18லேருந்து 23 கம்மி பண்ணியிருக்காங்க. இது எஸ்எஸ்சி ஜிடியில் இருக்கக்கூடிய அதே ஏஜ் லிமிட். ஓகே, அந்த மாதிரியே இதை மாற்றிட்டாங்க. ஸோ அப்போது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 18லேருந்து 23 வயசுக்குள்ளே உங்களுக்கு ஏஜ் இருந்தால் தான் நீங்கள் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுவே நீங்கள் ஓபிசி கேட்டகரி அப்படின்னா உங்களுக்கு 26 வயசு வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி இல்லைனா எஸ்டி கேட்டகரி அப்படின்னா உங்களுக்கு 28 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகே, பட் சப் இன்ஸ்பெக்டருக்கு சேஞ்ச் இல்லை. சப் இன்ஸ்பெக்டர் இது வரைக்குமே வந்து 25 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணால் அதே தான் இப்போவும் இருக்குது. ஏன்னா சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டருக்கும் இதே ஏஜ் லிமிட் தான். ஓகே, சிஏபிஎஃப் எஸ்ஐக்கும் இதே ஏஜ் லிமிட் தான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, கிளியராக என்ன தெரியுது அப்படின்னா இது எல்லாமே வந்து எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி, அதே மாதிரி எஸ்எஸ்சி சிஏபிஎஃப் எஸ்ஐ, அந்த ரெண்டு ரெக்ரூட்மெண்ட்டில் வர்ற மாதிரியே இது எல்லாமே மாறிடுச்சு. அப்போ என்ன தெரியுது இதுலேருந்து? அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து இனிமேல் சிஏபிஎஃப் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எஸ்எஸ்சியிலேருந்து என்ன வச்சுருந்தாங்களோ அதுதான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் வச்சு பார்க்குறப்போ ரொம்ப கிளியராக தெரியுது. இனிமேல் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கான செலெக்ஷன் ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடியோட சேர்ந்து வர்றதுக்கு தான் 100% வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகே, 100% அப்படி தான் இருக்கும். ஓகே, நம்ம அடித்து சொல்லலாம். ஏன்னா எல்லாத்தையும் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாங்களே, ஏஜ் லிமிட்லேருந்து ஹைட்லேருந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ ரன்னிங் அதெல்லாம் வந்து மாறுமான்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் இருக்குது. அதுவுமே வந்து எஸ்எஸ்சி ஜிடியில் இருக்கிற மாதிரி இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்னுமே எஸ்எஸ்சி ஜிடின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதில் இருக்கிறதா இருக்க போகுது. ஸோ எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் இன்க்ளூட் ஆகும். ஓகே, இங்கிலீஷ் இன்க்ளூட் ஆகும்.
மற்றபடி மேத்ஸ், ரீசனிங், ஜிகே எல்லாமே ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு தனியாக இருக்கிறப்போவுமே அதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போவும் அதே தான் இருக்க போகுது. ஓகே. எக்ஸாம் லாங்குவேஜ் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சிலையுமே தமிழில் எழுதிக்கலாம். ஓகே. ஸோ அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. தமிழில் எழுதிக்கலாம். ஆனால் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு மெயின் சப்ஜெக்ட், அது இன்க்ளூட் ஆகுது. ஓகே, இன்க்ளூட் ஆகும். இது இன்னும் கன்ஃபார்மாக சொல்லலை. இந்த இதெல்லாம் வச்சு நானாக சொல்கிறேன். ஓகே, கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ இனிமேல் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் அதோட வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடியோட சேர்த்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு அதே எக்ஸாம் தான், அதே எக்ஸாம் பேட்டர்ன் தான் இருக்கும். ஃபிசிக்கலும் அப்படியே இருக்குமா அப்படிங்கிறது தான் டவுட். ஓகே, அப்படியே இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா ஃபிசிக்கல் பற்றி இவங்க இந்த அமெண்ட்மெண்ட் ரூலில் எதுவுமே சொல்லலை. ஓகே, ஸோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்எஸ்சி ஜிடிக்கு இருந்த மாதிரியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் எஸ்ஐ, இனிமேல் ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கான ரெக்ரூட்மெண்ட் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட் வேக்கன்சியோட சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டரோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு இது வரைக்கும் இருந்ததை விட கம்ப்ளீட்டாக அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, சிஏபிஎஃப் எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் 1 உண்டு, டயர் 2 உண்டு. டயர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே 4மே இருக்கும். இங்கிலீஷ் கண்டிப்பாக உண்டு. டயர் 2 ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இங்கிலீஷ் தான். இங்கிலீஷில் 200 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்ப இது வந்து ஒரு மேஜர் சேஞ்சாக மாறிடும். ஸோ பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கான்ஸ்டபிளுக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல, எஸ்எஸ்சி ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல, இனிமேல் தான் வரப்போகுது. அதில் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கான வேக்கன்சி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நார்மலாக எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து ஸ்டேட் வைஸ் வேக்கன்சி கொடுப்பாங்க. ஆனால் ஆர்பிஎஃப்க்கும் ஸ்டேட் வைஸ் வருதா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஆர்பிஎஃப் நோட்டிஃபிகேஷனில் ஆல் இண்டியா லெவல் வேக்கன்சி தான் வந்துச்சு. ஸோ அப்படி இந்த ஆர்பிஎஃப்க்கு மட்டும் அவங்க ஆல் இண்டியா லெவலில் கொடுத்துட்டு மற்ற சிஏஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப்க்கு ஸ்டேட் வைஸ் கொடுக்கலாம். சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் வந்துச்சு. ஓகே, இப்போ ரீசெண்டாக தான் வந்துச்சு. அதுக்கான எக்ஸாம் நடக்க போகுது. அப்படிங்கிறப்போ அடுத்த சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ தான், அடுத்த சிஏபிஎஃப் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ தான் ஆர்பிஎஃப் வேக்கன்சி வந்து அதில் இன்க்ளூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தனியாக பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ கிளியராக இருக்கும் நம்புகிறேன். அடுத்து வரப்போகிற ஜிடி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு இதை பற்றின கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். இன்னும் வேறு எதுவும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அஃபிஷியலாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் மெடிக்கல் போர்ட்லேயுமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷனல் மெடிக்கல் ஆஃபீஸர் கொடுக்குறத வச்சு அவர் தான் வந்து மெடிக்கல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவார். அவர் சொல்கிறத வச்சு செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இனிமேல் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிஏபிஎஃபோட மெடிக்கல் ஆஃபீஸர் பண்ணுறத வச்சு தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப கிளியராக தெரியுது. எஸ்எஸ்சி ஜிடி சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட்டில் பண்ணுற மாதிரி தான் இதையும் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஓகே, அடுத்து இன்னும் 2-3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் சர்ஜன் பிலாங்ஸ் டு கிரேட் 1 ஆஃப் எனி சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆர் டிஸ்பென்சரின்னு கொடுத்துருக்காங்க. பட் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி தான். நார்மலாக உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜிடி மாதிரியே தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அந்த பழைய ரூல்லையும் இருந்தது தான், இப்போவும் இருக்கிறது தான். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஃபீமேல் அண்ட் ரிசர்வ்டு கேட்டகரிஸ், எஸ்டி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஏபிஎஃப்ல இருக்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நியூ ரூலில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வந்து ஓல்டு ரூல்லையும் இருக்குது, நியூ ரூல்லையுமே இருக்குது. பட் இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்களான்ட்டு தெரியல. என்னன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து 20 வயசு ஆகலை, 20 வயசுக்கு உள்ளே தான் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஹைட்டில் 2.5 சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷனும் செஸ்ட்டில் 5 சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷனும் கொடுக்கலாம். அது எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா டிவிஷனல் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா, இவருக்கு வந்து இவர் அந்த 20 வயசை தாண்டறப்போ அவருக்கு இதுக்கு தேவையான ஹைட்டு செஸ்ட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா அவரை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த பாயிண்ட் இதுக்கு முன்னாலேயும் இருந்திருக்கு, பழைய ரூல்லையும் நான் பார்த்தேன், அதுலேயுமே இருந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்ட்டு தெரியலை. ஓகே, அப்படி ஃபாலோ பண்ணாலுமே டிஎம்ஓ கிட்ட போயிட்டு வாங்கிட்டு வர்றது அப்படிங்கிறது இது எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு தெரியலை. ஓகே, இதை பற்றி ஒரு கிளாரிட்டி இல்லை. ஓகே, அடுத்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து டிஜி ஆர்பிஎஃபோட டிஜி வந்து தனியாக ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து அவர் கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த அமெண்ட்மெண்ட் ரூலில் சிஏபிஎஃப்ல இருக்கிற மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டாங்களே தவிர தனியாக கொடுக்கல. ஸோ தனியாக கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுக்கறதுக்கான சான்சஸும் கம்மி தான். ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்போ இதே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து கான்ஸ்டபிளுக்கு இனிமேல் தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடிக்கான ஸ்ட்ராட்டஜி முன்னாலே ப்ரொவைட் பண்ணிட்டேன். 120 டே ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேன். நார்மலாக எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து 35,000க்கு மேலே வேகன்சிஸ் வரும். ஓகே,
சிஏஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் அந்த மாதிரி ஃபோர்ஸஸ் எல்லாத்துலேயுமே வந்து வரும். ஸோ இதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேன். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ், சிலபஸ், அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான வீடியோ அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் இதுக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டருக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் இப்போ படிச்சிங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வரப்போகிற நோட்டிஃபிகேஷனுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இதுக்கான அப்ளிகேஷன் இப்போ ரீசெண்டாக தான் கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே. ஸோ நீங்கள் எஸ்ஐக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகே. அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோ எல்லாரோடமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி எஸ்எஸ்சி, ரயில்வே எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே ரெகுலராக வந்து அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படின்னால நீங்கள் வந்து இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.